Hi fam, welcome to Prabha Surya vlog number 7. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா டெம்பிள் விசிட். அதுவும் சும்மான டெம்பிள் இல்லைங்க, எங்க குலதெய்வ கோயில் டெம்பிள் விசிட். ஸோ நான் வந்து எங்கள் சித்தப்பா சித்தி என் தம்பி என் தங்கச்சி கூட தான் போயிருந்தேன். சானோட டேடியும் வரல, சானும் வரல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்ததுமே இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு தான் வந்தேன். ஏன்னா நைட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு. ஏன்னா மார்னிங் 5:30 கிளம்புற மாதிரி இருந்தது. நம்ம குலதெய்வ கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 2 hours ட்ராவல் பண்ணி போகணும். சரி நான் காலையில் காய் கட் பண்ணிகிட்ருக்க டைமில் சரி எனக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சாமி கும்பிட தான் போனேன். போயிட்டு விளக்கு படுத்து வச்சுட்டு சாமிக்கு ஃப்ரைடே வேறு, அதனால் பூவெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு தான் அந்த நிம்மதியாக கிடச்சிதுங்க. உண்மையாலுமே இப்போல்லாம் வர காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாமி ரூம்குள்ளே போனால் மட்டும்தான் எனக்கு அந்த நிம்மதியாக இருக்குது. இல்லைன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக அந்த டே போன மாதிரியே இருக்குது. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சிட்டு பம்கின் பொரியலும் கேரட் பீன்ஸ் போட்டு சாணுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணேன். அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரசமும் கீரை பொரியலும் செஞ்சு பேக் பண்ணியாச்சு. இடையில ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா, பட்டு என்ன இங்கே வந்து படுத்துட்டு இருக்கீங்க? எப்போ எழுந்திரிச்சிங்க? சொல்லவே இல்லை அம்மா கிட்ட. தங்க பத்து குட் மார்னிங். குட் மார்னிங். சாணம் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போல்லாம் வந்து சுடு தண்ணியில் நெய் 1 ஸ்பூன் போட்டு குடிச்சிடுறேங்க. அது என்னன்னு தெரியல, நிறைய பேர் அதை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வெறும் வயிற்றில் வந்துட்டு கருவேப்பிலை சாப்பிட்டுட்டு இதை வந்து போட்டிங்க அப்படின்னா PCOS ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாட்டியோட ஃப்ரெண்டை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போல்லாம் அது நான் குடிச்சிட்ருக்கேன். பட்டு பார்த்திங்கன்னா ஆசிட் சேஞ்ச் இருந்தால் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே அம்மா தண்ணி கூட அப்படிம்பா ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோடனே சரின்னு சொல்லிட்டு அவள் சுடு தண்ணி குடித்தா. நான் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி வச்சு கொடுத்தேன். ஒரே நாயம். அவங்க அப்பா வந்து கிச்சனில் நின்று எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. மேடம் வந்து நாயம், நானும் பெரிய பொண்ணுன்னா ஹெல்ப் பண்ணுவேன் நாம உனக்கு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், பெரிய பொண்ணுன்னா நீ உன் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு அம்மா மாதிரி மார்னிங் 5:30 எந்திரிக்கணும் பட்டு அப்படின்னு சொன்னேன். ஐயோ 5:30 இருந்துச்சு எனக்கு வாமிட்டாக வரும், தலைலாம் சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இல்லை பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து சொன்னேன், இன்றைக்கி வந்து நீ வந்து ஸ்கூலுக்கு வந்து கௌதம் அம்மா கூட தான் போகணும், அம்மா கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். மேடம் ஓகேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு. அதனால் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு பிரபா கையில் வந்து தாலி கயிறு மாற்றிக்கிட்டேன். எனக்கு போட்டுக்கிட்டேன். ஒரு 3 days அது என் கழுத்தில் இருக்கும். அது போயிட்டு ஆஸ் யூஷுவல் ஆசீர்வாதம் வாங்குறேன். இந்த சட்டித்தலை என் கதிரில் உருப்படியாக விளாக் எடுக்கிறானா பின்னாடி வந்து அந்த கிளார் அப்படியே அடிக்குது. எதுவுமே சொல்லலை. வீடியோ எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் சட்டித்தலை இப்படி எடுத்து வச்சுருக்கான்னு. உடனே என்ன வேறு கமெண்ட் பண்ணுறேன், அண்ணி என்ன அண்ணன்காரில் வீடியோக்காக விழுகிறீங்களா, அதிசயமாக இருக்கே அப்படின்றாட்டே. இல்லைடா நான் எப்போயுமே விழுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தேன். அவங்களும் எனக்கு குங்குமப்பட்டுலாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. நான் எங்கே கிளம்புனேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குட்டி குஞ்சாவரம் அவனுக்காக ஃப்ரைட் ரைஸு பம்கின்னு அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கதிர் தான் போய் என்னை ட்ராப் பண்ணான். அவங்க சித்தி சித்தப்பா வந்து என்னை உள்ளே வந்து பிக்கப் பண்ணாங்க அப்படின்னா லேட் ஆகிடும். அதனால் நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி போயிட்டேன். ஸோ சார் தான் வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் போனார். ஸோ குட்டி குஞ்சான் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காண்ட்ருக்கான். அது யாருன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். சான்விகா ஸ்ரீ சேனல் பார்க்குறவங்களுக்கு. அதாவது என் தங்கச்சியோட பையன் சுஜியோட பையன் மாறன் தான் அது. கோயம்புத்தூரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ் வந்து சாந்தி கீஸ்ங்க. அங்கே வந்து பெட்ரோலுக்கு தான் ஆக்சுவலி வந்து ஃபேமஸாக இருந்தது. இப்போல்லாம் அவங்க கொடுக்குற பன்னுக்கும் சுகர் கேன் ஜூஸ்க்குமே வந்து ஃபுல் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போய் தான் எங்கள் சித்தப்பா சித்தி வந்து பெட்ரோல் போட காரில் எடுத்துகிட்டு அங்கே போனாங்க. நாங்கள் 4 பேருமே இறங்கி எங்களுக்கு வேணுங்கிற பன் என்ன அது என்ன இதென்ன வாங்கி காரில் ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 2 hours கழித்து நாங்கள் வந்து டெம்பிள் வந்து ரீச் ஆனோம். கோயம்புத்தூர்லேருந்து தாராபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 hours. எங்களோட குலதெய்வம் வந்து தாராபுரத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது என் அப்பாவோட குலதெய்வ கோயில், அதாவது என் தம்பிக்கு வந்து குலதெய்வ கோயில். இப்போ எனக்கு கல்யாணனால எனக்கு மாறிடுச்சு அப்படின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க. பட் சித்தப்பா சித்தி இப்போயும் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி எப்போ போனாலும் வந்து என்னையும் சுஜி சூசா சாரத்தை எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்களும் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து யார் வராங்களோ வரலையோ நாங்கள் 4 பேர் மட்டும் போனால் போதும் அப்படின்ற பிளான் பண்ணி நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். உண்மையாலுமே வெளியில் போனால் கூட அந்த வைப் இருக்காதுங்க. இந்த 2 hours காரில் போகிற வைப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் சுஜிமாலாம் வேறு லெவலில் கமெண்ட் பண்ணுவாள், சிரிச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு அவள் கூட இருந்தால் தான் நீங்கள்லாம் சொல்வீங்களே சான்விகா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே நான் சுஜி கூட இருந்தால் எனக்கு அவள் தாங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அவ்வளோ அழகாக வந்து என்னை சிரிக்க வச்சுட்டே இருப்பா. ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாள். இந்த சூசாவுக்கு வந்தால் கமெண்ட் கிடைக்கல, யாரும் கிடைக்கல அப்படின்னா என்னையும் சுஜி வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிடும். அதுவும் செம்ம ஓட்டுவாங்க. மரண கல்லாய்ப்பான்.
எனக்கு சிரித்து சிரித்து நானும் சுஜி கண்ணில் தண்ணியே வந்துடும். இப்போல்லாம் தான் இந்த மாதிரி இருக்கும். முன்னே சுஜிக்கு தம்பி பிறந்ததுக்கப்புறமும் எனக்கு சாணம் பிறந்ததுக்கப்புறமும் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து நாங்கள் நிறுத்திட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழந்தைங்க ஒரு 3 இயர்ஸ் நல்லா வாழ்ந்ததுக்கப்புறம் எங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்குது எங்களுக்கு உண்மையாலுமே. அது கோயிலுக்கு போனாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட வெளில போனாலும் சரி, நானும் சுஜியும் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். டெய்லி கூப்பிட்ருவாங்க மேடம் எனக்கு. அவள் ஃப்ரீயாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுவா. அடே வேலை இருக்குடி அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாள். ஸோ அந்த மாதிரி தான் நல்ல ஒரு கசின் ஸ்டாக் நல்லபடியாக எனக்கு இந்த லைஃப்பில் அமைஞ்சிருக்கிறதுக்கு வந்து நான் வந்து கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க தான் வந்து என்னோடய சித்தி, அதாவது சூசா சுஜியோட அம்மா. நாங்கள் வந்து அவங்கள மீனு கூப்பிட்டோம். இவங்க வந்து எப்படி அப்படின்னா கோயில் இந்த கும்பிடுற விஷயத்துலலாம் வந்து பயங்கர டேலண்டடுங்க. பிஹெச்டியாக வாங்கினவங்கன்னு சொல்லலாம். என்ன டவுட்னாலும் வந்து அச்சசல் வந்து நல்லா தெரிஞ்சுட்டு தெரிலனாலும் 4 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் எனக்கே சொல்லி தருவாங்க. இவங்க எப்படி அப்படின்னா எப்போயுமே குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது சரி, நான் குலதெய்வ கோயில் அவங்க கூட வந்த வரைக்கும் நான் பார்த்தது என்னன்னா எல்லாமே வீட்டில் வாங்கி வச்சு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆன் தி வேலை வாங்குகிற பழக்கமே வச்சுக்காது. ஒரு பூ கூட வாங்கி முன்னத்து நாளே நைட்டு கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. சாமிக்கு வந்து என்ன, அதாவது ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை சாமிக்கு அதாவது நகை வாங்குறாங்கன்னா கூட வீட்டில் வாங்கி வச்சுட்டு தான் அதை கொண்டு வந்து சாமிக்கே படைப்பாங்க. அந்த தான் நான் வந்து இவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டேன். வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சும்மா 2 பேர் உட்காந்துருக்கீங்க, போய் எங்களுக்காக வந்து விபூதியும் எனக்காக குங்குமமும் வாங்கிட்டு வாங்க சாமிக்கு அப்படின்ட்டாங்க. சரி, நாங்கள் இதே சாக்கில் டீ குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலான்னு போனால் ஒரு கடையும் இல்லை. அங்கே ஒரு டீ கடை கூட இல்லை. அதாவது ஒரு காக்கா கூட கடை இல்லைன்ற மாதிரி, ஒரு காக்கா உட்காரத்துக்கு கூட வந்து அந்த கடை ஒன்றுமே இல்லை. சரி, இந்த கடை தான் இருந்துச்சு. சரி அக்கா வாக்கா இதையாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் சுஜிமா கமெண்ட் அடித்து என்னை கூட்டிகிட்டு போனால் வாங்கிட்டு வந்து பார்த்தா இத்தனையும் எடுத்து வச்சுருந்தாங்க. தேன், கல்கண்டு, அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிறதுக்கு வாழைப்பழம், தேங்காய், அப்புறம் தாமரைப்பூ, இந்த இளநீ, இது எல்லாமே வந்து லைனாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஒருத்தவங்களோட பூஜை முடிஞ்சிருச்சு, சரி அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா சாமியும் பார்த்துட்டு அதில் இந்த கருப்பராயர் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவள்கிட்ட அருவாள் இருக்குது, அதனால எனக்கு அது கருப்பராயர்னு தெரியும். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்களும் போய் பூஜை உட்காந்தா 1/2 மணி நேரத்தில் குஞ்சா யாரும் மாற பசிக்குதுமா அப்படின்ட்டா. சரி வா எந்திரி வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலேயே அவனுக்காக ஃப்ரைட் ரைஸு பம்கின் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதாவது சுஜிமா ஊட்டினதுமே பெய்மா ஃப்ரைட் ரைஸ் சூப்பர் பெய்மா, பம்கின் சூப்பர் பெரியம்மா அப்படின்றா. டே நீ சாப்பிட்டுடாடா, எங்களுக்கு பசிக்குதுடா, தகன்னு 1:30 ஆயிடுச்சு மணி. ஒரு வழியாக அந்த ஆராத்தி காமிச்சு நாங்களும் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்ச பிரசாதத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு செம்ம பசியில் இருந்தால் உண்மையாலுமே எதை கிடைச்சாலும் சாப்பிட்லாம் அப்படின்ற லெவலில் இருந்தோம். கடைசியில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. தான் வந்து ஆளுக்கு 1 ரூபாய் ஊட்டி விட்டு ஓரளவுக்கு அங்கே மேனேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து எல்லாத்துக்கும் டாட்டா பேப்பர் சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எங்களை தெரியும். ஏன்னா நான் வருஷத்தில் நாங்கள் 2 வாட்டி போவோம், அது ஒரு வாட்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போவோம். அதனால் எங்களுக்கு தெரியுன்றனால அவங்கக்கிட்ட போய் நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு ஒரு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். உண்மையாலுமே வந்து வெளியில் போனால் கூட எனக்கு இந்த மாதிரி சந்தோஷம் இருக்காது ஃபேம். அதுவும் மெயினாக சுஜி கூட, சூசா கூட, ஷா கூடலாம் போகும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக தான் இருக்கும். பாபாய் சொல்லிவிட்டு நாங்கள் கடைசி இதில் முடித்தோம், லஞ்சில் முடிச்சிட்டோம்.